வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க. சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. 100 கிராம் தயிர் எடுத்துகிட்டு அதில் 50 கிராம் தயிர் இந்த சிக்கனோட சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போது தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸ், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரசி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம தாளிக்கலாங்க. தாளிக்கிற வரைக்கும் சிக்கன் தயிரில் உருட்டுங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, சோம்பு 1/2 ஸ்பூன் எல்லாம் நல்லா போட்டு பொரிய விட்டுருலாங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு வெங்காயமும் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் இப்போ ஆஃபாக வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு வெங்காயம் ஆஃபாக வணங்கினதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் முறித்து அப்படியே முழுசாக சேர்த்திக்கலாங்க. இப்போது பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு கூடவே 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கணுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் வணக்கி விட்டுடலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் வணங்கினதுக்கப்புறம் 100 கிராம் தயிரில் 50 கிராம் தயிர் சிக்கன் சேர்த்துறாங்க. இப்போ மீதி தயிரை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இப்போது கரம் மசாலா, வரமிளகாய் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி சிக்கன் உப்பு போட்டிருக்கோம். இந்த பத்தலைன்னா இப்போது இந்த மசாலா வைக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி பதமாக இருக்கும்போது எடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அது கூட இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர், கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி இறக்கிக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன குண்டா தான் கருகி போச்சுங்க. எங்கள் அண்ணன் பையன் செஞ்சாங்க. டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்டாங்க. நன்றி, வணக்கம்.